வசனங்களிலிருந்தும் திக்ருகளிலிருந்தும். கரெக்டுங்களா? அதான் சொல்றீங்க. சரி, ஆண்களுக்கு மாத்திரும். ஆண்கள் சொல்லு. வசனங்கள் திக்ருகள் அது அவங்க சொன்னது, அது தவறு. அதனால மிச்சம் உள்ள மூணை மட்டும் சொல்லுவோம். வார்த்தைகள் எச்சரிக்கைகள் ஆப்ஷன் பி. வசனங்கள் ஞானங்கள் ஆப்ஷன் சி. அருட்கொடைகள் வசனங்கள். வார்த்தைகள் எச்சரிக்கைகளா? எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, ஒன்றை மட்டும் விட்டுட்டீங்க. வசனங்கள் ஞானங்கள் என்பதுதான் மிகச்சரியான விடை. உங்கள் வீடுகளில் ஓதப்படும் அல்லாஹுடைய வசனங்களையும் ஞான வாக்கியங்களையும் ஞாபகத்தில் வைங்க, அவற்றை கொண்டு நல்லொரு செய்யுங்கன்ட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில 33வது அத்தியாயம் 34வது வசனத்தை சொல்லி காமிக்கிறான். அது பெண்களுக்கான நேரடி கேள்வி. ஆண்களுக்கா? சரி, ஆண்களுக்கான நேரடி கேள்வி. ஒரே செகண்ட், இதெல்லாம் எளிமையாக இருக்குது. ஒரே செகண்ட். சரி, இன்னும் குறைவான நேரம் தான் இருக்குது, அதனால் கடைசி இதுலேருந்து கேட்டுருவோம். அடுத்து வரக்கூடிய கேள்விகள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றிலிருந்து கேட்கப்படும். இன்னும் குறைவான நேரம் தான் இருக்குது. இன்னைக்கு பரிசளிப்பு வேற இருக்கிறதுனால இன்ஷா அல்லாஹ் சீக்கிரம் முடிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஆண்களுக்கான நேரடி கேள்வி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் நுழைஞ்சாங்க இல்லையா? இது காலம் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னு கேட்டால் கிட்டத்தட்ட 30 போர் வரைக்கும் பார்த்தோமா? மக்கத்து வெற்றி. ரசூலுல்லாஹ் மக்காவில் நுழையிறாங்க. அப்படி நுழையக்கூடிய சமயத்தில் காபத்துள்ள அந்த வளாகத்தில் எத்தனை சிலைகள் இருந்தது? 313. சரியான விடையை சொல்லுவாங்க. 300ங்கிறது கிட்டத்தட்ட கரெக்டு தான். 60 கிட்டத்தட்ட, ஏன்னா 6 மார்க் போட்டுருங்க. 300 சரியான விடை என்னட்டா 60 சிலைகள் என்றுதான் சரி. அடுத்து பெண்களுக்கான நேரடி கேள்வி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி தினத்தில் தன்னுடைய ஒட்டகத்தின் மீது அமர்ந்து கொண்டு இந்த அத்தியாயத்தை ஓதி வந்தார்கள். அந்த அத்தியாயத்துடைய பேர் என்ன? எத்தனாவது அத்தியாயம்? சூரா ஃபத்தஹா. சரியான விடை தான். 48வது அத்தியாயம் சூரா ஃபத்தஹ் என்பது மிகச்சரியான விடை. அந்த அத்தியாயத்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்வீதோடு ஓதி வருவார்கள். ஆண்களுக்கான நேரடி கேள்வி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியின் போது ஒட்டகத்தில் அமர்ந்து வந்தார்கள் என்று தெரியும். அந்த ஒட்டகத்துடைய பேர் என்ன? சொல்லுங்க. வந்த உடனே அல்ஹம்துலில்லாஹ் அடிக்கிறா. அப்படி ஹஸ்வா என்பது மிகச்சரியான ஒரு விடை. அல்ஹம்துலில்லாஹ். பெண்களுக்கான நேரடி கேள்வி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபித்தோழரை கூப்பிட்டு நீங்கள் காபத்துல்லாஹுடைய சாவியை கொண்டு வாருங்கள் என்று சொல்லுவாங்க. அந்த நபித்தோழருடைய பேர் என்ன? மேல பெண்களுக்கான கேள்வி. இறையிலத்துடைய காபத்துல்லாவுடைய சாவியை கொண்டு வாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிடுவாங்க. எந்த நபித்தோழரிடத்தில் கட்டளையிடுவார்கள்? உஸ்மான் பின் தல்ஹா என்பது மிகச்சரியான ஒரு விடை. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து ஆண்களுக்கான நேரடி கேள்வி. அல்லாஹுடைய தூதர் மக்காவில் இருக்கக்கூடிய சமயத்தில் உயர்குலத்தைச் சேர்ந்த இந்த பெண்மணி திருடிவிட்டார்கள். அந்த உயர்குலம் அந்த எந்த குலம்? குறைஷி குலத்தில் என்ன கோத்திரம்? முயற்சி பண்றீங்களா? சரி, ஓகே. குறைஷி குலம் என்பது ஏறக்குறைய சரிதான். குறைஷி குலத்தில் மக்சூமி குலம், அதுதான் மிகச்ச மக்சூமின்னு சொல்லுவாங்க. இந்த பெண்ணுடைய பேர் எல்லாருக்கும் தெரியும் தானே? ஃபாத்திமா. பெண்களுக்கான நேரடி கேள்வி. அவ்வாறு ரசூலுல்லாஹ் இடத்துல அந்த குலம் உயர்ந்த குலம், மக்சூமி குலம், அதனால அவர்களுக்கு தண்டனை வழங்கினா எங்களுடைய குலத்துக்கு இழுக்கின்று ஒரு நபித்தோழரை பரிந்துரைக்காக அனுப்புவாங்க. அந்த நபித்தோழருடைய பேர் என்ன? அவர் ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமான நபித்தோழர், விருப்பமான நபித்தோழரும் கூட. பெண்கள் பெண்கள் ஓகே. உசாமா பின் ஃபுல் பேர் தெரியுமா? ஆமா, உசாமா பின் சயீத் என்பது மிகச்சரியான விடை. அந்த நபித்தோழருடைய பேர் அதுதான்.
உசாமா என்பது தான் பொதுவாக சொல்லுவாங்க. ஆண்களுக்கான நேரடி கேள்வி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மலையை ஒப்பிட்டு சொல்வார்கள், என்னுடைய தோழர்களை ஏசாதீர்கள் என்றால் என்னுடைய தோழர்களை ஏசுவது என்பது இந்த மலை அளவிற்கு நீங்கள் தர்மம் செய்தாலும் அதற்கு ஈடாகான்னு சொல்லுவாங்க. உஹது மலை என்பது மிகச்சரியான ஒரு விடை. உஹது மலை அளவுக்கு தர்மம் செய்தாலும் அதில் பாதி அளவை கூட நீங்கள் ஈடுகட்ட முடியாதுன்னு சொல்லுவாங்க. யார் யாரை ஏசுவார்கள் என்பது தெரியுமா? யார் யாரை திட்டம் போது இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. கூடுதல் கேள்விதான், நம்ம சொல்லிடுவோம். ஆமாம், ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களை திட்டிக் கொண்டிருப்பார்கள். ஒரு சண்டை வந்துடும், திட்டுவாங்க. அப்போ தான் அந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, என்னுடைய தோழர்கள் ஹாலித் பின் வலீதும் ரசூலுல்லாஹுடைய தோழர் தான், அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபும் ரசூலுல்லாஹுடைய தோழர் தான். இருந்தாலும் பொதுவான அறிவிப்பு செய்வாங்க, தோழர்களுக்குள்ள திட்டிக் கொள்ளாதீர்கள், சண்டையிடாதீர்கள். என்னுடைய தோழரை ஏசுவது என்பது அந்த உஹது மலை அளவுக்கு தர்மம் குட்டாலும் அதுக்கு ஈடாகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பெண்களுக்கான நேரடி கேள்வி, இணை வைப்பாளர்களுக்கு ஒரு புனித மரத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள். இன்னைக்கு நம்ம ஊருக்குள்ள எப்படி வேப்ப மரம் ஆலமரத்தெல்லாம் புனித மரமாக வச்சிருக்காங்களோ அதே இதை அன்னைக்கு ஃபாலோ பண்ணாங்க. இணை வைப்பாளர்கள் இந்த மரத்தில் புனிதம் இருக்குது, இது புனித மரம் அப்படின்ட்டு வச்சிருந்தாங்க. அந்த மரத்துடைய பேர் சொல்லுங்க. தாதுல் அன்வாத், சரியான விடை. தாதுல் அன்வாத் என்பது மிகச் சரியான விடை. இந்த இதை பற்றி நம்ம முஸ்லீம் மக்கள் கூட சொல்லுவாங்க, யார் சொல்ல எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மரத்தை ஏற்பாடு செய்யுங்களேன், அவர்கள் மட்டும் வச்சிருக்காங்களே எங்களுக்கும் ஒன்று ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ ரசூலா சொல்லுவாங்க, இது எப்படி இருக்குன்னு கேட்டால் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் அவர்களை கேட்ட மாதிரி இருக்கு. அவர்களுக்கு மிகச்சிறந்த உணவு கொடுக்கப்பட்டாலும் கூட அவர்கள் காலை கண்டை கடவுளாக கும்பிட்டாங்க. அப்போ அப்படிதான் இந்த விடயம் இருக்குது. அவர்கள் ஊருகட்டு போய் ஒரு மரத்தை புனிதமாக கருதினார்கள் என்று சொன்னால் நம்மளும் அது மாதிரி கேட்கிறதா அப்படிங்கிற மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல விமர்சனம் செய்வாங்க. அடுத்து ஆண்களுக்கான நேரடி கேள்வி, ஹுனைன் போரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த ஹுனைன் போரில் இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் எத்தனை பேர் கலந்து கொண்டார்கள்? ஏறக்குறைய எத்தனை பேர்? அது எத்தனை பேர் கரெக்டாக தெரியுமா? அதிகமான மக்கள் தான். இதுவரைக்கும் முஸ்லீம்கள் அவ்வளவு மக்கள் எந்த போர்க்களத்திலையும் பங்கு பெற்றதே கிடையாது. அதுக்கு அவ்வளவு கிடையாது, அதை விட குறைவு தான். சரி, பெண்கள் சொல்லுங்க. 10,000 என்பது மிகச்சரியான விடை. 10,000 பேர். ஆமாம், இதனால அவருடைய உள்ளமெல்லாம் மமதை கொண்டது அப்படிங்கிற மாதிரி வரும். பின்னால் அல்லாஹ் இது பண்ணுவோம். முயற்சி அல்ஹம்துலில்லாஹ் சிறந்தது. அடுத்து பெண்களுக்கான நேரடி கேள்வி, தபூக் போர்ல எந்த ஆண்டு, ஹிஜ்ரியில எந்த ஆண்டு தபூக் போர் நடைபெற்றது? தபூக் போர் ஹிஜ்ரி எத்தனாவது ஆண்டு நடைபெற்றது தெரியுமா? ஹிஜ்ரி 9 என்பது மிகச்சரியான ஒரு விடை. அல்ஹம்துலில்லாஹ். ஆண்களுக்கான நேரடி கேள்வி, அந்த ஹிஜ்ரி போர், அந்த தபூக் போர்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை எதிரிகளாக சந்திப்பார்கள்? எந்த கூட்டத்தாரை? எந்த கூட்டத்தாரை நோக்கி ரசூலுல்லாஹ் புறப்பட்டு செல்வார்கள் தபூக் போர்ல? 10,000 பேர் போனான்னு சொன்னால் அப்போ எதிரி படைகள் எவ்வளோ பேர் இருப்பாங்க? அப்போ அந்த நேரத்தில் எதிரி படைகள் அவ்வளோ பேர் வைத்திருக்கக்கூடிய கூட்டம் யார், எந்த அரசாங்கம் பார்த்தா இதுக்கான விடை தெரிஞ்சிடும். அந்த காலகட்டத்தில் 2 மாபெரும் வல்லரசு, அதில் ஒரு வல்லரசு, இதுக்கு முன்னாடி ஒரு பதில் வந்துச்சு, ரோமானியம். அது மிகச்சரியான விடை. ரோம, ஏன்னா பாரசீகம் வேற ரோம வேற. ரோம பைசாந்தியர்கள் என்பது மிகச்சரியான விடை. அதில் குறிப்பாக அரபு கிறிஸ்தவர்களும் அதில் இருந்தாங்க. அரபு நாட்டில் கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. இன்றைக்கும் கூட அரபு நாட்டில் சில பகுதிகளில் கிறிஸ்தவர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க, பூர்வக்குடிகள். அந்த அரபு கிறிஸ்தவர்களை நோக்கியும் ரோம அந்த சாம்ராஜ்யத்தை நோக்கியும் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தபூக் போரில் போவாங்க. இந்த பெண்களுக்கான நேரடி கேள்வி, அந்த தபூக் போரில் கிட்டத்தட்ட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இத்தனை ஒட்டகங்களை அர்ப்பணித்தாங்க. இதெல்லாம் அல்லாஹ்வுக்குரியது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று எத்தனை ஒட்டகங்களை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தபூக் போருக்காக அர்ப்பணித்தார்கள்? 600 என்பது மிகச்சரியான விடை. 600 ஒட்டகங்கள் வைத்திருந்தாங்க. அத்தனை ஒட்டகங்களையும் அவர்கள் அர்ப்பணித்தார்கள், தபூக் போரில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தபூக் போருக்கு ரொம்ப தூரத்துக்கு பயணப்பட்டு போனாங்கல்ல, அதனால ஒட்டகத்துடைய தேவை இருந்தது. அந்த ஒரு நபி தோழரே 600 ஒட்டகத்தை கொடுத்தாங்க.
போர்க்களத்தில் 10,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. ஒட்டகத்துடைய தேவை அதிகமாக இருந்தது. அடுத்து ஆண்களுக்கான நேரடி கேள்வி, ரொம்ப எளிமையான கேள்வியும் கூட. தபூக் போரில் கலந்து கொள்ளாத 3 நபித்தோழர்கள், அதில் முக்கியமான ஒரு நபித்தோழருடைய பேர் சொல்லுங்க. அல்லாஹ் திருமறையில் அவரை பற்றி வசனமே இறக்கியிருக்கிறான். அப்துரஹ்மான் பின் அவுஃப் கிடையாது. சரி, பெண்களுக்கான நேரடி மாறுது. காஃப் பின் மாலிக். ஓகே, 3மே சரிதான். முக்கியமாக நம்ம அதை அதிகமாக அடையாளப்படுத்துவது காஃப் பின் மாலிக் என்பது மிகச்சரியான விடை. பெண்களுக்கான நேரடி கேள்வி, ரசூலுல்லாஹ் தபூக் போருக்கு எந்த நாளில் புறப்பட்டாங்க? என்ன கிழமை? வியாழக்கிழமை என்பது மிகச்சரியான ஒரு விடை. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த ஆண்களுக்கான நேரடி கேள்வி, நஜ்ஜாசி மன்னர் கேள்விப்பட்டிருக்குமா இல்லையா? அவர் எந்த ஆண்டு மரணிச்சார்? ஹிஜ்ரி எந்த ஆண்டு மரணிச்சார்? நஜ்ஜாசி மன்னர் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ரசூலுல்லாஹ் தொழுகைலாம் வைக்கிறாங்க, கலா தொழுகை. அவர் ஹிஜ்ரி எத்தனாவது ஆண்டு மரணித்தார்? 1, 2 ஹிஜ்ரி இருக்கா இல்லையா? அதில் ஹிஜ்ரியில் எத்தனாவது ஆண்டு? ஆப்ஷன் ஏ 8, ஆப்ஷன் பி 9, ஆப்ஷன் பி 10, ஆப்ஷன் டி 7. 9 என்பது மிகச்சரியான விடை. அல்ஹம்துலில்லாஹ். ஹிஜ்ரி 9 தான் நஜ்ஜாசி மன்னர் அவர்கள் மரணித்தார்கள். அந்த செய்தியை ரசூலுல்லாஹ் அறிவிச்சு விட்டு முசல்லா தொழிலுக்கு போய் அத்தனை மக்களையும் அனுபவிக்க செய்து ஜனாசா தொழுகை நடத்துனாங்க. இது புகாரில் 1333வது ஹதீஸ். அதாவது அந்த இடத்துல ஜனாசா இல்லாமல் ரசூலுல்லாஹ் வைத்த முதல் தொழுகை நஜ்ஜாசி மன்னருக்காக ரசூலுல்லாஹ் வைத்த தொழுகை தான். அதைத்தான் இன்னைக்கு நம்மளும் நம்முடைய ஒரு சில நேரங்களில் நம்ம பின்பற்றக்கூடிய சூழ்நிலையை பார்க்குறோம். ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறாங்க. எந்த ஹிஜ்ரி ஆண்டில் திருமறை குர்ஆன் 2 முறை ரசூலுல்லாஹ்வுக்கு பதிவு செய்யப்படுது, ஞாபகமூட்டப்படுது? வருடம் சொல்லுங்க. ஹிஜ்ரி 10 என்பது மிகச்சரியான விடை. ஒவ்வொரு வருடமும் திருமறை குர்ஆன் ரசூலுல்லாஹ்விற்கு ஞாபகப்படுத்தப்படும். ஆனால் ஹிஜ்ரி 10 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 2 முறை ஞாபகப்படுத்தப்படுது திருமறை குர்ஆன். ஏண்டா ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி நேரம் வருது என்பதை ஞாபகமூட்டுவதற்காக இந்த விடயம் விளங்குது. இந்த பெண்களுக்கான நேரடி கேள்வி, இன்னும் நேரம் குறைவாக இருக்குது, அதனால இன்னும் 2-3 கேள்விகளோடு இன்ஷா அல்லாஹ் முடித்துக்கொள்வோம். பெண்களுக்கான நேரடி கேள்வி, எவருடைய கையிலிருந்தும் தொல்லைகளிலிருந்தும் பிற முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெறவில்லையோ, நிச்சயமாக பாதுகாப்பு பெறுகிறார்களோ அவர்கள்தான் இவர்கள் என்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய விடயம் என்ன? நிறைவான மூமின்கள், உண்மையான முஸ்லிம்கள் ஆண்டு கேட்டால் என்னுடைய கைகளிலிருந்தும் தொல்லைகளிலிருந்தும் மற்ற முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெறவில்லையும், அதுதான். அடுத்து ஆண்களுக்கான நேரடி கேள்வி, மக்களின் உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் அபயம் அளிப்பவர் தான் இவர்கள் என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய விடயம். மக்களின் உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் அபயம் அளிப்பவர் தான் இவர்கள். கேள்வி புரியுதில்ல? இவர்கள் மூலமாக மக்களுடைய உயிரோ அல்லது உடைமைகளோ எந்த விதமான ஆபத்தும் இல்லை. மூமின்கள் சரியான விட நம்பிக்கை கிட்டத்தட்ட சரிதான். நம்பிக்கையாகண்டா ஓகே, அதோடைய அரபு எல்லாம் மூமின்கள் சரிதான். அடுத்த பெண்களுக்கான நேரடி கேள்வி, குற்றங்களையும் தவறுகளையும் விட்டு ஒதுங்கிக் கொள்வரே இவர்கள் அப்படின்ட்டு அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய விடயம். முஹாஜிர்கள் என்பது சரி. குற்றங்களையும் தவறுகளையும் விட்டு ஒதுங்கிக் கொள்பவர்கள் முஹாஜிர்கள். ஆண்களுக்கான நேரடி கேள்வி, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதில் தமது உள்ளத்துடன் போராடியவர்கள் இவர்கள். சரி, பெண்களுக்கு மாற்றிவோம். பெண்கள் ஷஹீதுகள். அல்ஹம்துலில்லாஹ். ஷஹீதுகள் என்பது அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதில் தன்னுடைய உள்ளத்தோடு போராடியவர்கள். இதெல்லாம் இப்னு ஹிப்பான் அதில் வரக்கூடிய ஹதீஸ்கள். அடுத்து பெண்களுக்கான நேரடி கேள்வி, உங்களிடத்திலே ஒன்றை விட்டுச் செல்கிறேன், இதை கடைபிடிக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் ஒருபோதும் வழி தவற மாட்டீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விடயம் என்ன?
வேதம் குரான் ஹதீஸ் ரெண்டு ஒன்று தானே? குரான் ஒன்று தானே, ஹதீஸ் வேறு. வேதம் என்பதுதான் மிக சரியான விடை. வேதம் என்பது கிட்டத்தட்ட அல்லாஹுடைய வேதம் தானே, திருமறை தானே, குரான் தானே, சரிதான். அது அல்லாஹுடைய வேதமாகும். இது முஸ்லீமில் 2137வது ஹதீஸாக இடம்பெறும். கடைசி கேள்வியாக ஆண்களுக்கு ஒரு கேள்வியும் பெண்களுக்கு ஒரு கேள்வியும் வைத்துக் கொள்வோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது எத்தனாவது வயதில் என்ன கிழமை மௌத்தானாங்க? வியாழக்கிழமையா? எத்தனாவது வயசு? பாதி சரி, பாதி தவறு. திங்கட்கிழமை என்பதான் சரி. அப்போ 6 மார்க் போட்டு. ரசூலுல்லாஹ்வுடைய 63வது வயதில் மௌத்தானாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய மவுத் என்பது திங்கட்கிழமை நடந்தது. இது புகாரியில் 3536, 680 இந்த 2 ஹதீஸ்கள்லையும் இடம்பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். கடைசி கேள்வியாக நாம் அமைத்துக் கொள்வது பெண்களுக்கான கேள்வி. ரசூலுல்லாஹ் தொழுகைக்காக வர ஆசைப்பட்டார்கள். அப்போது 2 நபித்தோழர்கள் அவருடைய கைகளில் தோள்களில் கைகளை போட்டிக்கொண்டு கால்கள் உரச உரச ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு வந்தாங்க. அந்த நபித்தோழருடைய பேர்கள் என்ன? ஒரு நபித்தோழர் பேர் சொன்ன கூட பரவாயில்ல. அபூபக்கர் தவறு, பெண்கள் 2 தவறு. ஓகே, கிட்டத்தட்ட சொல்லிட்டீங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு என்பது சரி. இன்னொரு நபித்தோழருடைய பேரில் குறிப்பிடப்படலை. ஆனால் சில ஹதீஸ்களில் அது இப்னு அப்பாஸ் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்குது. ஆனால் ஒரு நபித்தோருடைய பெயர் மட்டும் உறுதியாக இருக்குது, அலி ரலியல்லாஹு அன்ஹு என்பது மிகச்சரியான. இது ஃபஸ்ட் தப்பாக சொன்னதுனால 2 பேருக்கு மதிப்பெண்கள் கிடையாது. அவங்க அபூபக்கர் சொன்னாங்க, பாய் உமர் சொன்னாங்க. முடிஞ்சு. இல்லை, இது பெண்களுக்கு தான் கேட்டோம். பெண்கள் தவறாக சொன்னதுனால தான் ஆண்களுக்கு மாறிச்சு. அப்படியா? சரி, இப்போ பெண்களுக்கு கேட்கணுமோ? சரி, ஒரே ஒரு கேள்வி கேட்டுறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்திலே அடக்கம் செய்யப்பட்டார்கள்? யாருடைய வீட்டில் அடக்கம் செய்யப்பட்டாங்க? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், இலகுவாக கேட்டாச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டில் அடக்கம் செய்யப்பட்டாங்க. அது இன்றைக்கு மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலுக்குள்ளே இருக்குது. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இதோடு இன்றைய கேள்வி பதில் நிகழ்ச்சியை முடிவு செய்து கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ், மிகச்சிறப்பான முறையில் இன்றைக்கும் சரி, கடந்த 4 ஒற்றைப்படை இரவுகளிலும் சரி, அல்ஹம்துலில்லாஹ் மிகச்சிறப்பாக அல்லாஹ்விற்காக மறுமையுடைய வெற்றியை எதிர்பார்த்து, மறுமைக்கான கூலியை எதிர்பார்த்து மிகச்சிறப்பான நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கு உதவி கொள்ளுங்க, அதே போல நன்மையில் அதிகமாக போட்டி போட்டுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய விடயத்திற்கு தகுந்தாது போல இன்ஷா அல்லாஹ் அதிகமாக போட்டி போட்டுக்கொண்டு மிகச்சிறப்பாக மற்ற ஆண்டுகள் போல இந்த ஆண்டும் சிறப்பாக இன்ஷா அல்லாஹ் பதில் சொன்னீங்க. இதில் கொடுக்கக்கூடிய பரிசுகள் என்பது ஒரு ஊக்கம் மட்டும்தான். இவர்களுக்கு கொடுத்துட்டாங்களே, எங்களுக்கு கொடுக்கலையே, நாங்கள் அவங்களோட சிறப்பான பதில் சொன்னோம், எங்களுக்கு கொடுக்கலையே அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான மன செஞ்சலிப்பும் இல்லை. அல்லாஹுக்காக நம்ம சொல்லக்கூடிய விடயம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூலியை கொடுப்பான். இது ஒரு இதுக்காக ரெகக்னிஷனுக்காக நிர்வாகிகள் தேர்ந்தெடுத்து கொடுத்த பட்டியல் தான். அதில் மொத்தம் 5 பரிசுகள் இருக்குது. ஒரு பரிசு என்பது நம்ம தொழுகை வைத்த இமாமுக்கு போகும், கேட்டுதானே? அது போக 4 பரிசுகள் தான் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய பரிசு. ஓகே, சரி. இதில் 4 பரிசுகள் இருக்குது. நம்ம 3 பரிசுன்னு சொல்லியிருந்தோம். கூடுதலாக 4 பரிசுகள் கொடுக்கப்பட இருக்கிறது. 4ல் 3 பரிசுகள் பெண்களுக்கு தான். ஒரு பரிசு மட்டும்தான் ஆண்களுக்கு கொடுக்கப்படுது. ஆண்கள் இதுக்காக குறைச்சல் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் அதிகமான பதில்கள் சொல்லியிருந்தாலும் கூட இன்றைய நாள் உட்பட அத்தனை நாள்களும் பெண்கள் தான் அதிகமான மார்க் எடுத்திருந்தாங்க. அதனால பெண்கள் அதிகமான மார்க் எடுத்திருந்தாங்கன்னு சொன்னால் பெண்கள் தான் அதிகமாக பதில் சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம். அந்த அடிப்படையில் பெண்களுக்கு 3 பரிசுகளும் ஆண்களுக்கு 1 பரிசும் கொடுக்கப்படுது. அல்ஹம்துலில்லாஹ் இதே 3 பரிசுகளும் ஆண்களுக்கு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் அமையட்டும். துஆ செய்வோம். என்ன மாறிடுச்சு. பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய சமயத்தில் இன்ஷா அல்லாஹ் ஒரு சின்ன போட்டோ எடுத்துக்கிறேங்க. யாரு கொடுப்பாங்க, யாருக்கு பரிசு கொடுக்கப்படுது என்ற விவரத்தை சொல்லுவோம். அவங்க இன்ஷா அல்லாஹ் கொடுங்க. அதை கொடுக்கக்கூடிய சமயத்தில் ஒரு போட்டோவை எடுத்துக்கிறேங்க. ஓகே, இப்போ 4வது பரிசுகள்லேருந்து ஆரம்பிப்போம்.
நான்காவது பரிசை கொடுப்பவர் ரஹமத் அவங்க கொடுக்குறாங்க. நான்காவது பரிசு அவங்க கொடுக்கணும். பெற்றுக்கொள்வர் யாருன்னு கேட்டால் ராஃபியா அவர்கள், சகோதரி ராஃபியா அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். நான்காவது பரிசை ரஹமத் அவர்கள் கொடுப்பார்கள். சகோதரி ராஃபியா அவர்கள் அத்தகைய பரிசை பெற்றுக்கொள்வார்கள். இது சிறப்பாக செயல்பட்டதன் காரணமாகவும் அதிகமான கேள்விகளுக்கு பதில் சொன்ன காரணமாகவும் இந்த நான்காவது பரிசு கொடுக்கப்படுகிறது. அதை போட்டோ எடுத்துக்கிறேங்க. முடிஞ்சிருச்சுன்னா அதை சொல்லுங்க. முடிஞ்சுன்னா அடுத்த பரிசு அறிவிப்போம். கொடுத்தாச்சுங்களா? ஓகே. அடுத்ததாக மூன்றாவது பரிசு ஆண்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. மூன்றாவது பரிசை சகோதரர் செய்யதுபாய் அவர்கள் கொடுப்பார்கள். பரிசை பெற்றுக்கொள்பவர் சகோதரர் ரியாஸ் பாய் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். பாய் போட்டு எடுத்துக்க. அல்ஹம்துலில்லாஹ். ஆண்களில் ரொம்ப பேர் ரொம்ப கடினமான கேள்விகளுக்கெல்லாம் இலகுவாக அல்ஹம்துலில்லாஹ் பதில் சொன்னீங்க. இருந்தாலும் அதிகமான கேள்விக்கு பாய் ஆர்வத்தோடு அத்தனை நாட்களும் கலந்து கொண்டு பதில் சொன்ன காரணத்தினால மூன்றாவது பரிசு கொடுக்குறோம். இரண்டாவது பரிசு பெண்களுக்கு கொடுக்கப்படுது. பரிசை கொடுப்பவர் சகோதரி நசீமா அவர்கள். பரிசை பெற்றுக்கொள்பவர் சகோதரி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அவர்கள். மூன்றாவது பரிசு கொடுப்பவர் சகோதரி நசீமா அவர்கள். பெற்றுக்கொள்பவர் சகோதரி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அவர்கள். போட்டோ எடுத்துக்கிறீங்க. கொடுத்தாச்சுன்னா கொடுத்தாச்சுன்னு சொல்லுங்க. முதல் பரிசு அறிவிப்பு செஞ்சிருவோம். அல்ஹம்துலில்லாஹ். முதல் பரிசு பெண்களுக்கு தான் வழங்கப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். முதல் பரிசை கொடுப்பவர் சகோதரி நசீமா அவர்கள். முதல் பரிசை பெற்றுக்கொள்வர் சகோதரி ஜரீனா அவர்கள். அல்ஹம்துலில்லாஹ். முதல் பரிசு கொடுப்பவர் சகோதரி நசீமா அவர்கள். முதல் பரிசை பெற்றுக்கொள்வர் சகோதரி ஜரீனா அவர்கள். சரி, ஜீனத் அவர்கள். ஓகே. படிச்சுப்பேன். முடிச்சிடுமா? அல்ஹம்துலில்லாஹ். இத்தகைய நிகழ்வை சிறப்பாக்கி கொடுத்த அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும். இதே போல இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த தினங்களில் இன்ஷா அல்லாஹ் மிகச்சிறப்பாக நம்முடைய அமல்களை பூரணமாக்கி அல்லாஹ் எதற்காக நம்மை ஒன்று கூட கூட்டினானோ அத்தகைய நன்மைகளை மிகச்சிறப்பான முறையிலே அடைந்து கொள்வோம் என்று துஆசுனாக இத்தகைய அமர்வை முடிவு செய்கிறோம். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.